மத்திய அரசின் பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். 2024 மற்றும் 2025 நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்தார். இதில் என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இடம்பெற்றுள்ள தலைவர்களின் ஆந்திரம், பீகார் ஆகிய 2 மாநிலங்களுக்கு மட்டும் பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. மற்ற மாநிலங்கள் மீது மத்திய பாஜக அரசு பாரபட்சம் காட்டியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடுமையாக விமர்சித்தனர். இந்த நிலையில் மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலை பட்ஜெட்டை விவாதத்துக்கு முன்வைத்தபோது, சில மாநிலங்களுக்கு அதிக நிதியும் பல மாநிலங்களுக்கு நிதியே ஒதுக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும், ஆட்சியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட்டாகவே இது அமைந்துள்ளதாகவும் கார்கே குற்றம் சாட்டினார். இதனால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், எந்த மாநிலத்தையும் புறக்கணிக்கவில்லை என்றும் அனைத்து மாநில பெயர்களையும் குறிப்பிட முடியாது என்றும் தெரிவித்தார். மக்களவையில் பட்ஜெட்டுக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து முழக்கமிட்டதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் இருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர்.